17 வருஷம் கழிச்சு சேப்பாக்லயே வச்சு சென்னை ஜெயிச்சாச்சு. இப்போ 3 வருஷம் கழிச்சு ஈடன் கார்டன்லயே வச்சு கொல்கத்தாவை ஜெயிச்சாச்சு. 10 வருஷம் கழிச்சு வான்கடையிலே வச்சு மும்பையும் ஜெயிச்சாச்சு. புரியுது? ஏண்டா 18 வருஷமா வேற எங்கேயுமே நீங்க ஜெயிச்சது இல்லையாடா அப்படின்னு நீ கேக்குறது. இத்தனை வருஷமா மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா இந்த வருஷம் மும்பைக்கு பெங்களூருக்கு நடந்த மேட்ச்ல என்னென்ன விஷயம் வந்து ஹிட்டே, என்னென்ன விஷயம் வந்து ஷிட்டே, என்னென்ன விஷயம் கொட்டே அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிங் கோலி, குட்டி கோலி, குட்டிக்காரன் அடிச்ச கோலி, அதாவது ஜிதேஷ் சர்மா அப்படின்னு 3 பேர்த்தோட பேட்டிங்குமே இன்னைக்கு ஹிட்டே. 220 ரன் அடிச்சாலும் வெறும் 20 ரன்னுக்கு கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பீங்களாடா அப்படின்லாம் யோசிக்காம சூப்பரா வந்துட்டு 20வது ஓவரை போட்டு கொடுத்தா குருணால் பாண்டியோட பவுலிங் இன்னைக்கு ஹிட்டே. இந்த பையனுக்கு ஹிட்டிங் எல்லாம் வரலப்பா அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே பவர் ஹிட்டிங்னா என்ன அப்படின்னு திலக் வர்மா வந்துட்டு இன்னைக்கு பேட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவரே வந்து கடைசி வரைக்கும் இருந்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்திருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் வந்துட்டு இங்க பேச்சு இல்லைங்க. பேச்சு என்னன்னா உனக்கு ஹிட்டிங் ஆட வராது அப்படின்றதுதான். அதை வந்துட்டு நீங்க பேட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இன்னைக்கு பவர் ஹிட்டிங் ஆன திலக் வர்மாவும் அதுக்கப்புறம் எங்கேயோ இருந்த மேட்சை தேடி புடிச்சு இழுத்துட்டு வந்து பியூர் ஹிட்டிங் அப்படின்ற பேர்ல பிரின்னு பிரிச்ச ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங்கும் இன்னைக்கு ஹிட்டே. சரி, என்னென்ன விஷயம் வந்துட்டு இன்னைக்கு ஷிட்டே அப்படின்னு பார்த்தோம்னா, விக்னேஷ் புத்தூரை நாங்க தான் கண்டுபிடிச்சோம் தெரியும்ல. மத்த டீம் மாதிரிலாம் நாங்க கிடையாது. நாங்க ஒரு டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாவே அவர் பிளேயிங் லெவல்ல தான் இருப்பார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு பவுலருக்கு ஒரே ஒரு ஓவர் கொடுத்துட்டு அவர் என்னதான் விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூவே கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு ஓவரே கொடுக்காத ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி இன்னைக்கு ஷிட்டே. இன்னைக்கு பெரிய டார்கெட், அதனால ஸ்கை வந்துட்டு கண்டிப்பா ஆப்போனண்டோட பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ என்னமோ ஹிட்டிங்கா இல்லனா டக் அவுட் கூப்பிடுவீங்களாமே, எங்க கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க டீம் கூடயே சண்டை கட்டுற மாதிரி ஒரு 26 பால்ல 28 ரன் அடிச்ச ஸ்கையோட பேட்டிங் இன்னைக்கு ஷிட்டே. சரி, என்னென்ன விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு கொட்டே அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்பிரீத் பும்ரா டீமுக்குள்ள வந்துட்டாரு. ஆனாலும் எப்படி 220 ரன் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் 6 ஓவர் பவுலிங் போட்டு 88 ரன் வாரி வழங்கின போல்ட் மற்றும் தீபக் சஹாரோட பவுலிங்க்கு ஒரு கொட்டே. ரோஹித் சர்மா அவரையெல்லாம் கொட்டி கைதாங்க வலிக்குது. இன்னைக்கும் சொதப்புனா அவரோட பேட்டிங்க்கு ஒரு கொட்டே. சோ உங்களுக்கு இந்த மேட்ச்ல என்னென்ன விஷயம் வந்துட்டு ஹிட்டே, என்னென்ன விஷயம் வந்துட்டு ஷிட்டே, என்னென்ன விஷயத்துல ஒரு கொட்டே அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.